அப்பா குருவாரப்பா, உன் தேவால நம்ம தாசுக்கு ஒண்ணுமே ஆவல. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன் தம்பி தாசு, ஒரே ஒரு போன் பண்ணிருந்தா எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன்ல. இங்க பாரு தம்பி, உங்களுக்கு எவ்வளவு கோடி வேணும்? 10 15 அதுவும் பத்தாதா? ஓ, நீ எம்எல்ஏ ஆகிறதுக்காக வந்திருந்தல்ல. ஓகே, டைரக்ட் எம்எல்ஏ ஆனாலும் பரவாயில்ல, இன்டைரக்ட் எம்எல்சி ஆனாலும் பரவாயில்ல, மாவட்ட பஞ்சாயத்து சேர்மன் ஆனாலும் பரவாயில்ல, சிட்டி மேயரானா கூட பரவாயில்ல. என்ன வேணும்னு கேளு கேளு, சொல்லுப்பா. எனக்கு எதுவும் வேண்டாங்க ஐயா. எங்க குப்பத்து மக்களுக்கு பட்டா கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளியேத்தி வைங்கய்யா. 40 years பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் சுயநலத்துக்காக தான் கேட்டிருப்பேன். உன்ன மாதிரி மக்களுக்காக கேட்டவன முதலா தான் பாக்குறேன். நீ நம்ம பார்ட்டியில இருக்கணும். அது முடியாதுன்னு சொல்லாதுப்பா, முடியாதுன்னு சொல்லாதுங்க. இங்க கேளு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சைன் பட்டாதான். முதல்ல பட்டா, அப்புறம் மத்ததெல்லாம். முதல்ல பட்டா வேணும்ல. சரியப்பா, முதல்ல பட்டா தரேன். சந்தோஷமா? ஐயா அண்ணாச்சி, என்ன எப்படி சொல்றீங்க? கட்சி மேலிட என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்னோட ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுக்கறேன். வச்சுட்டுமா? வணக்கம். அந்த தாசு பயலுக்கு பயந்து என் சீட்டை புடுங்கி அவனுக்கு கொடுத்துட்டானுவா. இதுக்கு பிறகு அவன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆவா, நான் எக்ஸ் எம்எல்ஏ இருக்கணுமா? எலெக்ஷன் முன்னாடியே பட்டா போட்டு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களா? அப்ப என் டாக்ஸிட்டி 1000 கோடி ரூபாய். உனக்கு 1000 கோடி ரூபாய். உங்க 2 பேரோட சண்டை எல்லாம் பார்ட்டியோட இமேஜ் கெட்டு போச்சு. ஆல் தமிழ்நாடுல ஒரு சீட் கூட நமக்கு வராது. மனசுலாயோ? இந்த தடவை பார்ட்டி ஃபண்ட் நிறைய தரேன். மொத்த எம்எல்ஏ வேலைக்கு வாங்கிடலாம். பார்ட்டி ஃபண்டா? நின்ற சீட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நின்ற சீட்டு சாம்பசிவத்துக்கு கொடுத்தாச்சு. அது கூட சொல்லிட்டு போதான் வந்தேன். ஏன் சீட்டு கேன்சலா? அப்படின்னா நீ ஏகிட்ட தங்கையாக்கு வாங்கி கொடுத்த 50 கோடி ரூபாய், நீ கமிஷனர் வாங்கிட்ட 5 கோடி ரூபாய். எந்தடி பேடிப்பீங்க? 50 கோடி ரூபாய் திருட்டு போயாச்சு. திருடம்மார் திருடிக்கொண்டு போயாச்சு. മനസ്സിലായോ? ഞാൻ വരട്ടെ. എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. வணக்கங்க. வர சொல்லிருந்தீங்களாமே? $10 லட்சம் உனக்கு தான். இளைஞரணி பதவி வாங்கிட்டேன். அந்த தாசு பயலுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்களேன். அவனுக்கு நான் ரொம்ப இஷ்டம். நான் கூப்பிட்டா கண்டிப்பா அவன் வருவான். வந்த உடனே அவனை இங்கே போட்டு தள்ளிடலாம். இல்ல, என்ன போடணும்? அப்பா, என்னப்பா சொல்ற நீ? இதோ இந்த இடத்துல கிட்னிய தொற்றாம, குடல்ல பற்றாம, சின்னதா ஒரு பாண்டிச்சாமி குத்தணும். என்னப்பா சொல்ற நீ? ராஜதந்திரம் சொல்லேண்டு, அராஜக தந்திரம் சொல்றேன். என்ன குத்துனதா தாசு ஜெயிலுக்கு போவான். நான் அப்படியே ஆம்புலன்ஸ்ல போய் சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் செய்வேன். அனுதாபாலையோட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன். என்னடா இவ்வளவு லேட்டா வர? கிருஷ்ணவேணியை வேற காணோம். நாமினேஷன் பண்ண டைம் ஆயிட்டு இருக்கு. இத முதல்ல சாப்பிட அப்புறம். ஐயோ, பிரியாணியா? பாயாசம் மாமா. பாயாசமா? டேய், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்டா. நாமினேஷன் பண்ண டைம் ஆச்சுடா. பிறந்த நாள் மாமா. ஏய் ரஹ்மான், ஹேப்பி பர்த்டே. ஏய், அப்பா உங்க எல்லாரையும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றோம். சரியா? கிளம்புங்க. அம்மா பண்ணது மாமே. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. அம்மா பண்ண பாயாசம் இல்ல, சென்டிமெண்ட். இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏமா அப்ப பசங்களை அனுப்புனீங்க? அவருக்கு என்ன பைத்தியங்கத்தையும் முடிச்சு போச்சா இப்படி பேசுறாரு? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அக்கா, உனக்கு சரின்னு படுதா? ஆமா, எனக்கும் அது சரியா படல. சீட்டு கிடைக்கலங்கிற வேதனையில வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. நீங்க தான் பாத்து ஏதாவது செய்யணும்.
2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு மாமா. கலாராணி அந்த தாசு பப்ளிக்ல டிராமா பண்ணி ஹீரோ ஆயிட்டு இருக்கான். அந்த கலாராணி நம்மளை எப்ப கவுக்கலான்னு காத்துட்டு இருக்கா. இருந்த சீட்டும் போயாச்சு. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வரணும்னா 2 சட்டமன்ற தொகுதி நம்ம கையில இருக்கணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அது நடக்குமா? நடக்கும். அப்பா நிஜமாவே செத்து போகணும். உன்னோட பர்த்டே கிஃப்ட். இவ்வளவு பணம் எதுக்கு மாமே? அட வச்சுக்கடா. இந்த பணம் எதுக்கு மாமா எனக்கு? எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்கடா. நீதான் என் பின்னாடியே சுத்தி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது தொழில் பண்ண, ஆட்டோ கிட்ட வாங்கி விடு. அம்மாவை நல்லா பார்த்துப்போ. மாமே மாமே ரொம்ப வலிக்குதுடா. ஏன்டா? இந்த கத்தி குத்து புல்லட் மிஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. அப்பா நிஜமாவே செத்துக்கணும். அப்பதான் ஜனங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா போட்டோ கையில வச்சுக்கிட்டு முதல் தொகுதியில நானும் 2வது தொகுதியில அக்காவும் நிற்போம். அப்பா செத்து போன சிம்பதி மொத்தம் எங்க மேல இருக்கும். பைத்தியக்கார ஜனங்க நல்லது கிட்டது யோசிக்காம இறக்கப்பட்டு ஓட்டு போடுவாங்க. நாம ஜெயிப்போம். சூப்பரா சொன்ன மாப்புல. பதவின்னு வந்ததுக்கு அப்புறம் அப்ப என்ன புள்ள என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். மொத்தத்தையும் கேட்டுட்டியாப்பா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா நீ செத்து போகணும்பா. பாண்டி என்னையாடா ஒப்பண்டா? அதனாலதானே மாமா உங்களை செத்து போக சொல்றோம். செத்து போங்க மாமா சீக்கிரம். தப்புடா. ஒப்பண்டா முடிங்க. சரி, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னால கிருஷ்ணமணி கூட்டிட்டு நாமினேஷன் பண்ற இடத்துக்கு வந்துரு. இல்லடா, நீ இல்லாம நான் நாமினேஷன் பண்ண. ஏன்டா அழுகுற? ஏன் அழுகுற? கலாராணி 10 லட்சம் பணம் கொடுத்தாடா எனக்கு. 10 லட்சமா? 10 லட்சம் எதுக்குடா கொடுத்தா? ஒண்ணு கொல்லிட்டு தாதாதான் பண்ணேன்னு சொன்னா என்ன இளைஞரணி செயலாளரா ஆகிறேன் சொன்னாடா. நீ என்ன கொலை பண்றதா? உனக்கு துரோகம் பண்ணிட்டா. என்னடா சொல்ற? ஏன்டா அழுகுற? சொல்றா. இப்ப நீ குடிச்ச பாயாசத்துல விஷம் கலந்துட்டா மாமே. ஆஸ்பத்திரி போலடா. ஆஸ்பத்திரி போலடா. வாடா டே. ஆஸ்பத்திரி போலடா. அண்ணா ராசு பாண்டிச்சாமி என்ன கொல்ல பாக்கண்டா. பாண்டிச்சாமி உன்னை கொல்ல போறானா? தாசு நம்புடா. எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றாங்கடா. இது வரண்ணா. தங்கியவா பாண்டிச்சாமி கொல்ல போறானாடா. தங்கிய அழுகுறாரா? விடுறா. ரஹ்மான் சோறு போட்டிருக்காண்டா. சோறு போட்டவன் தாய்க்கு சமானண்டா. உயிர் போனாலும் பரவாயில்லடா. அப்பா உன் பேரனை பாரு. உங்க அப்பாவே மறுபடியும் பிறந்துட்டாருன்னு அவரு பேரு அவனுக்கு வச்சல. இப்ப அவனை கொல்ல போறேன். நீ கதவை திறக்கலைன்னா உங்க அப்பாவை நான் கொன்னுடுவேன்.
ஓபன் பண்ணுப்பா, ஓபன் பண்ணு. ஐயா 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 வாங்க ஐயா ஐயா. எங்க ஐயா என்ன பார்த்தா ஐயா இல்ல, எங்க ஐயா எனக்கு பேரனா பிறந்திருக்காருல, மறுபடியும் எங்க ஐயா எனக்கு பேரனா பிறந்திருக்காருல. தாசு ஐயா தாசு ரொம்ப அடி ராட்சசி. தாசு வேண்டாம், இவனை கொண்டுரு, இவன் எப்பொழுதே இல்ல, இவனை கொல்ல தாசு, அவளை விடாத கொல்ல. முதல்ல போயிடலாம் வாங்க. தாசு ஜாக்கிரதை. தாசு வந்துருச்சு. ஆண்டி தாசு 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 என்னாச்சு தாசு என்னாச்சு தாசு என்னாச்சு வா வா போயிடலாம் தாசு என் குழந்தையுமே வண்டியில எடுங்க.
இவனை எப்படியா காப்பாத்துங்க? இவன் நாமினேஷன் தாக்கல் பண்ண டாக்டர். அங்க இல்லடே, அது முன்மொழிகிறது. அது நான் செய்யணும், நீ இங்க போடணும். நீ வேட்பாளர்டே. வேட்பாளர் நான் இல்லைன்னா நம்ம தங்கராஸ். தங்கராசா? தாசு என்னப்பா நானா? ஆமா நீதான். நான் இப்பதான் தலைவன் ஆனேன். நீ பிறக்கும் போதே அந்த தகுதியோட தான் பிறந்திருக்க, படிச்சிருக்க, நல்லது கெட்டது தெரியும், மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியும், மக்களோடயே இருக்க, மக்களுக்காகவே வாழ்ற உன்ன மாதிரி ஆளுதான் சட்டசபைக்கே போகணும். காந்தியோட தத்துவத்தை மனசுல வச்சு அதை சாதிச்சு காட்டணும். நீ ஒருத்தன் தான்டா. அவரு விரும்பி இருந்தா ஜனாதிபதியாவும் ஆயிருக்கலாம், ஆசைப்பட்டிருந்தா பிரதமராவும் ஆயிருக்கலாம். பதவிக்கு ஆசைப்படல, தேசப்பிதாவா ஆனாரு. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் பதவியை வேண்டாம்னு சொல்றது நீ மட்டும்தான். நீ தாண்டா உண்மையான இந்திய குடிமகன். என்ன திடீர்னு நீங்க கூட்டிட்டு வந்த? எங்க அம்மா உன்னை பாக்கணும்னு தொல்லை பண்றாங்க. இதான் என் ஊரு. லெப்ட்ல போய் ரைட்ல போனா அங்கதான் என் வீடு இருக்கு. ஊரு சொல்லும் பேரில் மட்டும் இல்லடா காந்தி, வீதி தோறும் வைக்கும் பேரில் இல்லடா காந்தி. ஊரு சொல்லும் பேரில் மட்டும் இல்லடா காந்தி, வீதி தோறும் வைக்கும் பேரில் இல்லடா காந்தி. கரன்சி நோட்டின் மீது நடக்கும் ரோட்டின் மீது கண்ணிலே காணும் பொம்மை இல்லடா காந்தி. நமது இந்தியா விடுதலை பெற்றிட காரணம் நம் காந்தி. நமது பாரதத்தின் அடையாளம் தான் உத்தமர் நம் காந்தி.